வாட்ஸ்அப் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப். பிர் ஆயே ஹஸ்லின் தில்லுபாரா பேர் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தான் கைஸ் அவைலபிளாக இருக்குது. அதாவது ஹஸ்லின் தில்லுபாராவோட சீக்வலாக தான் இதை எடுத்திருக்காங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஹஸ்லின் தில்லுபாரா பார்த்துருந்தா தான் இந்த படம் வந்து உங்களுக்கு புரியும். நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நெட்ஃப்ளிக்ஸில் தான் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். தமிழ் டப்டிலே இருக்குது. சூப்பரான மூவி கைஸ். அது ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து உண்மையாலுமே க்ரைம் த்ரில்லருக்கு உண்மையாலுமே செம்மையான ஒரு ட்ரீட் மாதிரின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதனோட செகண்ட் பார்ட் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது எப்படி இருக்குது, என்ன ஏதுன்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மறக்காமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் வித் இதில் லீட் ரோலாக ப்ளே பண்ண டாப்ஸி பண்ணவும் விக்ரந்த் மேசாயும் தான் சொல்லி ஆகணும். 12th ஃபெயில் நடித்தார் இல்லையா, ஸோ அவர் தான் இதில் அந்த படத்தில் வந்து ஹீரோவாக ப்ளே பண்ணியிருக்காரு. ஆனால் மெயின் ஃபோக்கஸ் வந்து டாப்ஸி பண்ணுக்கு தான் இருக்கும். அண்ட் வந்து அவங்களோட கேரக்டர்ஸ் வந்து உண்மையாலுமே இந்த படத்தை வந்து எலிவேட் பண்ணுதுன்னா அவங்க 2 பேர் மட்டும்தான். அந்தளவுக்கு வந்து சூப்பராக கொடுத்த ரோலை நீட்டாக ப்ளே பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த விஷயத்தில் அவங்கள பாராட்டியே ஆகணும். அண்ட் அவங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு கேரக்டர் ஆர்க்குமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அவங்க அந்த போர்ட்ரே பண்ணுற விதம், அந்த விஷயங்கள், அவங்க கனெக்டிவிட்டி எல்லாமே வந்து அந்தளவுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அண்ட் இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்ஸ் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் 2வது விஷயம், ஸ்டோரி சொல்லியே ஆகணும். ஸ்டோரி வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இல்லாமல் லீனியராக வந்து எல்லாருக்குமே ஈஸியாக புரிகிற மாதிரி எடுத்திருக்காங்க. அண்ட் அந்த விஷயத்தில் வந்து டேரக்டரை பாராட்டியே ஆகணும். ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்டோரியவும் லீனியராக ப்ரெசென்ட் பண்ணி சூப்பராகவே இருந்துச்சு அந்த ஸ்க்ரீன் ப்ளேலாம். அண்ட் அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி அவங்க போட்ட செட் ஆகட்டும் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருந்தது. அண்ட் அதே மாதிரி தமிழ் டப்பிங் சொல்லியே ஆகணும். தமிழ் டப்பிங்கில் தான் நான் பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி மியூசிக்கும் இந்த ஓரளவுக்கு அந்த டென்ஷன் ஏற்றுற மாதிரி நல்லா சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதை தவிர வேறு எதுவும் பாசிட்டிவ்ஸ் இல்லை. அப்படியே நெகட்டிவ்ஸ் கிட்ட வந்தோன்னா, நீங்கள் பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது அந்தளவுக்கு வந்து இந்த பார்ட் 2 வந்து இல்லைன்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகலாம். ஏன்னா எனக்கும் அதே மாதிரி தான் ஃபீல் ஆனுச்சு. ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது இந்த பார்ட் 2ல் மிஸ் ஆகிறது எனக்கு ஃபீல் ஆனுச்சு. அதே மாதிரி ஒரு கம்ப்ளீட் எண்டாக இல்லாமல் ஒரு பிளண்ட் எண்டாக வந்து கொடுத்துட்டாங்க. அது ஏன்றது எனக்கும் தெரியல. மேபி பார்ட் 3க்கு லீட் விடுற மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் பார்ட் 2லேயே இதை முடிச்சிருக்கலாம் என்னை கேட்டிங்கன்னா. பட் ஆனால் அதை பார்ட் 3 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டு அது ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. இதிலே வந்து சூப்பராக அந்த ட்விஸ்ட்டை வந்து ரிவீல் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் அவங்க வந்து பார்ட் 3க்கு வந்து அந்த லீடு கொடுக்கணுன்ற பேரில் அந்த எண்டிங்கில் வந்து அந்த ட்விஸ்ட் வச்சு எனக்கு அந்த விஷயம் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக பட்டுச்சு. அண்டு ட்விஸ்ட்டும் எனக்கும் ஒன்றும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா அந்த கடைசீட்டில் வந்து நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் யாராக இருந்தாலும். நீங்கள் படம் அந்த ஃப்ளோலேயே போனீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த மாதிரி இருக்கும் அந்த ட்விஸ்ட்டு அப்படின்றது. அங்கே வந்து அது வந்து கரெக்டான பிளேஸ்மெண்ட் இல்லைன்னு தோணுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்து அதை ரிவீல் பண்ணி கடைசீட்டில் வேறு ஒரு விஷயமா முடிச்சிருந்தாங்கன்னா வந்து நல்லா இருந்திருக்கும். கிளைமேக்ஸில் தான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னு சொல்லலாம். மற்றபடி ஓகே, ஃபுல் மூவி வந்து உண்மையாலுமே சூப்பராகவே இருந்துச்சு. நீங்கள் ஓவராலாக ஒரு நல்ல மூவி தான். நீங்கள் டைம் வர்த்தியான ஒரு படம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த படம் செக் பண்ணி பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் தான் அவைலபிளாக இருக்குது. 18+ இருந்தால் மட்டும் செக் பண்ணுறது நல்லது. ஸோ யா கைஸ், உங்களுக்கு இந்த ரிவ்யூவில் வந்து எதனாவது மாற்று கருத்தோ இல்லை வந்து எதனாவது சொல்லணும்னு தோணுச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் யா, see you on the next video. Until then, this is Hats Off signing off. Cheers. Take care.